நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய மசோதாக்கள் புதன்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்று மாநிலங்களவையில் இந்த மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்தார். இந்திய தண்டனை சட்டம், CRPC மற்றும் சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என இந்த புதிய மசோதாக்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களின் தண்டனைகளை கடுமையாக்கும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை வழங்க புதிய சட்டங்கள் வகை செய்கின்றன. இதேபோல் பயங்கரவாதம், வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளில் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்கும் வகையில் புதிய மசோதாவில் அம்சங்கள் இடம் பிடித்துள்ளன. ஆங்கிலேயர் காலத்து மனநிலையை மாற்றும் வகையில் வரலாற்றில் முதன்முறையாக இந்திய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதிய சட்ட மசோதாக்களுக்கு எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களுக்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டங்களைப் போலவே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. புதிய நடைமுறைப்படி பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அடங்கிய குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்றத்தின் மக்களவையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக நேற்று காங்கிரஸ் எம்பிக்கள் 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்களின் எண்ணிக்கை 146ஆக உயர்ந்தது. பல்வேறு அமளிகளுக்கு மத்தியில் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திட்டமிட்டதை விட ஒரு நாள் முன்னதாகவே முடித்து வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது.